சுயலாபத்துக்காக கட்சி ஆரம்பித்தா இப்படி தான். இந்த ஆள் பஸ்ஸில் உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளாண்டுக்கிறான். ஆன் பண்ணால் கத்துறாங்க, ஆஃப் பண்ணால் ஊன்னு இருக்கிறாங்க. அவங்க கத்துறதும் அவங்க இப்படி முட்டின்னு மோதுறதையும் என்ஜாய் பண்ணுறாங்க மனுஷன். இது என்ன சைக்கோ மனநிலை? எப்படியா ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்கு போக தோணுது ஃப்ளைட்டு பிடிச்சி? உங்கள் கட்சிக்காரன் செத்து இருக்கான், நீங்கள் காரணம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே, நிற்க வேண்டியதானாங்க, செத்தவனு கூட போய் இருக்க வேண்டியதானே. ட்வீட்டு போட்டுக்கிறான் மனுஷன். இன்னும் யாரோ செத்த மாரி. உங்களை பார்க்க வந்து உங்கள் ரசிகர்கள் என்னையா இது? ரசிகர்களுக்கும் கட்சிக்கு என்னையா சம்மந்தம்? ரசிகர்கள் வரக்கூடாது, கட்சியால் மட்டும் வரணும். அதை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் பொறுப்பாளர் இருக்கிறான்ல, அவன் தானே பொறுப்பு. எத்தனை பேர் கூட்டம் வராங்கன்னு. ஏன் ஏறி செவுத்த உடைக்கிறான், வீட்டு மேலே ஏறுறான். என்ன இது? ஏறி அங்கேருந்து ஊறானுங்க. வண்டியில் உங்கள் வண்டியில் ஏறி நசிக்க ஒருத்த மேலே ஏறி போயின்னுக்கிறீங்க. கண்டுக்கவே இல்லை. யார் செத்தாலும் கண்டுக்க மாட்டீங்க, யார் உமிழ்ந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க. 38 பேர் 8 குழந்தைங்க. குழந்தைய செத்ததுக்கு அவங்க அப்பன் கதறான். ஏன்டா கூட்டின்னு வந்த? எதுக்குடா இவரை பார்த்து என்னடா ஆக போகுது? பார்த்தீங்கன்னா உங்கள் சம்பளம் 2 மடங்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்களா? வீட்டில் சோறு வேக போதா? வீடுனா தானாக பில்டிங் ஆட போதா? எதுக்குமே புண்ணியம் இல்லாமல் வந்து அரசியல்வாதிக்கும் சுயலாபத்துக்காக இந்த மாதிரி அரசியல் விளையாட்டு பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லையா? இதில் இவங்க காரணம் அவங்க காரணம். யார் மீட்டிங்கு? எதுக்கு ரோட் ஷோ? உங்களுக்கு எதுக்கு ரோட் ஷோன்னு? நாளைக்கு எலெக்ஷனா? நான் பிரச்சனை பண்ணுறீங்களா? ஓட்டு கேட்குறீங்களா? எதுக்கு உங்களுக்கு? நான் ஒரு வெயிட்டுன்னு காட்டி ஆகணுமா? என் பவரை காட்டணுமா? பவரை காட்டணும் 38 பேர் கொண்டு வச்சுக்கிறீங்க. உங்கள் பவரை கேட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அங்கே போய் ஆகணும். மக்கள்கிட்ட கேட்குறாங்க, போய் ஆகணுமா? வீட்டில் தான் பார்க்குறீங்களா? வீட்டில் பார்த்துட்டு அரசியல் பேசுங்க, ஒரு ஓட்டு போட்டு போங்க. அவருக்கு கும்பலில் குழந்தைய கூட்டின்னு போகிறது, படிக்கிற பசங்களை கூட்டு போகிறது, அதுவும் சனிக்கிழமை. எதுக்கே சனிக்கிழமை? மக்களை பார்க்குறோம், திங்கள் செவ்வாய் புதனில் போக வேண்டியதானே. சொல்கிறாங்களே ஸ்கூலுக்கு லீவாக இருக்கும், காலேஜுக்கு லீவாக இருக்கும்னு. லீவாக இருந்து எல்லாம் கும்பல் கூடணும், மூச்சு திணறணும். இந்த மாதிரி கொடுமை. 16 பெண்கள் செத்துருக்காங்க. அந்த பெண்களுக்கு குழந்தை இருந்திருக்கும், புருஷன் இருந்திருப்பான், அம்மா இருந்திருப்பாங்க, அப்பா இருந்திருப்பாங்க. 8 குழந்தைங்க. 1 வயசு குழந்தை, 13 வயசு குழந்தை. ஸ்கூலுக்கு போனோம், என்னென்ன கற்பனை வச்சுருப்பான். அவன் வந்து பேட்டி கொடுக்குறாயா அந்த இடத்துல மீட்டிங்கில்? தளபதிக்காக வரும் சின்ன வயசு 13 வயசு பையன் பேட்டி கொடுத்துனுக்குறான். யார் அதெல்லாம் அலோவ் பண்ண? என்ன போலீஸா? போலீஸ் தான் வாங்க 13 பேர் கூட்டாங்களா? நீங்கள் உங்கள் கட்சிக்காரன் கூப்பிட்றீங்க, கூட்டு வச்சு நீங்களாக பேச விட்றீங்க. அனுப்ப வேண்டியதானே. சின்ன பசங்களாம் வரக்கூடாது, போங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போங்க. 8:30 மணிக்கு வர 6 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறான் அந்த பையன். போட வீட்டுக்கு போட தொட்டி விட வேண்டியதானே. 12 மணிக்கு வரணும், 7 மணிக்கு டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போங்க. லேடிஸ்லாம் போங்க, குழந்தைலாம் போன கட்சிக்காரன் தான் தோர்த்தனா.